ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 22 அருள்வாக்குகள் 34 தொடக்கம் 40 வரை. பிராக்ரஸ் என்ற இதழிலே எப்படிப்பட்ட ஆசிரியர் என்று தலைப்பிட்டு ஒரு குறுஞ்செய்தி 1992 வந்தது. சராசரியான ஆசிரியர் வாசிக்கிறார், நல்ல ஆசிரியர் விளக்குகிறார், உயர்ந்த ஆசிரியர் நிரூபிக்கிறார், சிறந்த ஆசிரியர் மாணவனின் அகத்தை தூண்டி எழுப்புகிறார். நல்ல ஆசிரியர்கள் கற்றலுக்கு உதாரணமாகவும் நன்னடத்தைக்கு முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டுமென்று இன்றைய நற்செய்தியில் இயேசு அறிவுறுத்துகிறார். இதையே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறுகிறார். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. எனவே கற்கின்றவற்றை பிழையில்லாமல் கற்ற பிற்பாடு அதனை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள், பாசாங்கு செய்கிறார்கள். அவர்கள் சட்டத்தை நுண்ணியமாக கடைபிடிக்கிறோம் என்று, முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த சட்டம் சுட்டிக்காட்டுகின்ற இறை இரக்கத்தையும் நீதியையும் அவர்கள் என்றும் கடைபிடிப்பதில்லை. புனித பொனவென்ச்சர், அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவருடைய அதிகாரபூர்வமான வரலாற்று ஆசிரியராவார். தத்துவியலிலும் இறையியலிலும் கோலோச்சிய புனித தாமஸ் அக்வைனாஸின் சமகாலத்தவராவார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக புனித பொனவென்ச்சர் பணிபுரிந்தார். அன்றைய காலகட்டத்தில் இந்த பல்கலைக்கழகம் கல்வியின் மையமாக புகழ் பெற்றிருந்தது. அவர் மிகச்சிறந்த இறையியல் ஞானி என்று திரு அவையால் போற்றப்படுகிறார். இப்படிப்பட்ட புனிதர் தன்னை பற்றி என்ன சொன்னார் என்பதை தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒன்றை மேற்கோள் காட்டி அவரே கூறுகிறார். அப்போதைய திருத்தந்தை இவரை ஒரு கர்தினாலாக நியமித்தார். அந்த காலகட்டம் தொலைபேசி இல்லாத, தந்திகள் இல்லாத காலகட்டம். எனவே ஒருவர் கர்தினாலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறிக்க சிவப்பு தொப்பியை அந்த நபருக்கு அனுப்பி வைப்பார் திருத்தந்தை. அப்படி புனித பொனவென்ச்சரின் நியமனத்தை அறிவிக்க திருத்தந்தையால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் புனித பொனவென்ச்சர் வசித்து வந்த துறவு மடத்துக்கு சென்றார். அந்த நேரத்தில் பிரான்சிஸ்கன் துறவிகள் மதிய உணவு முடித்து இருந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் கழுவிக்கொண்டிருந்தார் புனித பொனவென்ச்சர். திருத்தந்தையின் தூதர் அந்த அறிவிப்பை அவரிடம் வெளியிட்ட போது பொனவென்ச்சர், தயவு செய்து தொப்பியை ஒரு இடத்தில் வையுங்கள், நான் இன்னும் பாத்திரங்களை கழுவி முடிக்கவில்லை என்றாராம். புனித பொனவென்ச்சர் தனக்கு கொடுத்த முதல் கடமையை செய்த பிறகுதான் மற்றவற்றில் கவனம் செலுத்துவார். அவர் மிகவும் அறிவு கூர்மையான பேராசிரியராக இருந்தாலும் அவரிடம் அறிவுசார் பெருமை சிறிதளவும் இல்லை. தனது சபை சகோதர குருக்களின் சாப்பிட்ட தட்டுக்களை கழுவ என்றைக்குமே அவர் வெட்கப்படவில்லை. கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த அறிவுசார் பெருமை வரும் என்று நினைக்கக்கூடாது. இந்த அறிவுசார் பெருமை யாரையும் பாதிக்கலாம். கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் தன்னிடம் பதில் இருக்கிறது என்று நடிப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். டீச்சர் என்ற வார்த்தையில் சீட்டர் என்கின்ற வார்த்தையும் இருக்கிறது. எனவே டீச்சர், ஆசிரியர் என்பவர் சீட்டர், ஏமாற்றுபவராக கூட இருக்க முடியும். ஏனென்றால் தங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று பரிசேயர்களைப் போல பாசாங்கு செய்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் என்பவர் உண்மையாகவே அறிவு கூர்மை உடையவராக, ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டுமென்று புனித பொனவென்ச்சரின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்படி வாழ இறைவனின் வரம் கேட்போம். ஆமீன்.